வணக்கம் மக்களே, வெல்கம் டு யோன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ரிசல்ட் ஷீட் இருக்கு. ரிசல்ட் ஷீட்டுக்கு ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் பாஸ் மார்க் ஃபார் 35 ஃபார் ஆல் சப்ஜெக்ட் அண்ட் அக்ரிகேட் 45 மார்க்ஸ். அதாவது மார்க்ஸ்ல வந்து மினிமம் பாஸ் மார்க் 35 சப்ஜெக்ட்டுக்கு அக்ரிகேட்ல 45% வாங்கியிருந்தா மட்டும் தான் அவங்க பாஸ். அவங்களுக்கு இங்க ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. ரேங்க் ஃபார் ஒன்லி பாஸ்டு ஸ்டூடண்ட். ஸோ பாஸ் ஆன ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான் ரேங்க். அதோட சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க டாப், லாஸ்ட் மார்க் வாங்கினவங்க வந்து பாட்டம். ஸோ அவங்களுக்கு சீனியாரிட்டி டிசெண்டிங் ஆர்டர். ஹைலைட் ஃபெயில்டு ஸ்டூடண்ட். ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்டை ஹைலைட் பண்ணியிருக்கணும். அது இல்லாம ஹைலைட் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் மார்க்ஸ் இதையும் ஹைலைட் பண்ணணும். இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோம் அப்படிங்க பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல். டோட்டலுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம நார்மலி இஸ் ஈக்குவல் டு சம் ஃபார்முலா யூஸ் பண்றோம். மார்க்ஸ் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா மார்க் வந்துடும். ஸோ நம்ம இங்க வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? டோட்டலான செல்லு வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஆல்ட் பட்டன் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அடிச்சு என்டர் அடிச்சிங்கன்னா டோட்டல் வந்து ரைட் சைடில் பிளஸ் மார்க் சிம்பிள் மேல டபுள் கிளிக் அடிச்சுன்னா ரிமைனிங் மார்க்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எப்படி எடுப்போம்? டோட்டல் மார்க்ஸ், அதாவது அவங்க வாங்கின மார்க் டிவைடட் பை டோட்டல் சப்ஜெக்ட் மார்க்ஸ். பர் சப்ஜெக்ட்டுக்கு 100னா 500 மார்க்ஸ். ஸோ நம்ம இந்த மார்க்ஸ் இங்க செலக்ட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 500 இன்டு 100 போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ரொசீஜர். நம்ம இங்க வந்து சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 5 சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு 500 மார்க். என்டர் அடிச்சீங்கன்னா இங்க வந்து பர்சன்டேஜ் வந்துருது. உங்களுக்கு வந்து இங்க டெசிமல்ல வருது, டெசிமல் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க இந்த டெசிமலுக்கு இந்த ரைட் சைடு ஏரோ மார்க் 0 மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிக்ரீஸ் டெசிமல் ஆகிரும். டிக்ரீஸ் டெசிமல் ஆயிடுச்சு. ரைட் சைடுல பிளஸ் மார்க் நிஷான் மேல டபுள் கிளிக் அடிச்சீங்கன்னா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான மார்க்ஸ் வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆர் ஃபெயில். பாஸ் ஆர் ஃபெயிலுக்கு இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் இங்க நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு இஃப் அண்ட் ரெண்டு ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்றோம். இஃப் அண்ட் எதுக்காக அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 35 மார்க் மினிமம் இருக்கணும், அவங்க மட்டும்தான் பாஸ், அதர்வைஸ் அவங்க ஃபெயில். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கிரேட்டர் தேன் இஸ் ஈக்குவல் டு 35 கமா இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் இஸ் ஈக்குவல் டு 35 கமா மேக்ஸ் greater than is equal to 35 comma science greater than is equal to 35 comma social studies greater than is equal to 35 comma அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா aggregate 45. ஸோ இவங்க வாங்கின பர்சன்டேஜ் I3. ஸோ I3 greater than is equal to 45 aggregate கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கண்டிஷன் என்ன? வேல்யூ ட்ரூவா இருந்தது அப்படின்னா இன்வெர்டட் கமால பாஸ், வேல்யூ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இவங்க வந்து ஃபெயில். அது இன்வெர்டட் கமால அடிச்சுட்டு என்டர் பண்ணிங்க. இங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்க்கு மார்க்ஸ் வந்துருச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஃபார் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கிப் ஃபார் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு மட்டும் ரேங்க் போடணும் அப்படின்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரேங்க் இன்சர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கேட் செல்ல வந்து ரைட் கிளிக் அடிச்சு இன்சர்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செல் எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு காலம் ஆட் ஆயிக்கு. ஸோ இந்த காலம் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து பாஸ்டு மார்க் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ ஈஸியா உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆகிரும். இஸ் ஈக்குவல் டு இஃப், அதாவது என்ன கண்டிஷன்னா J3 இஸ் ஈக்குவல் டு இன்வெர்டட் கமால பாஸ். ஏன் இன்வெர்டட் கமா அடிக்கிற அப்படின்னா லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். பாஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன வரணும்? இந்த மார்க்ஸ் இங்க வரணும். ஓகே, அதாவது வேல்யூ ட்ரூ. இன்கேஸ் வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னா அங்க என்ன பண்ணணும்? பிளாங்க். அப்போ டபுள் கோட்டட் இன்வெர்டட் கமா 2 டைம் பிரஸ் பண்ணிட்டு ஓகே அடிச்சிருங்க. இப்போ மார்க்ஸ் வந்துருச்சா? மார்க் வந்ததுக்கு அப்புறம் இதை டபுள் கிளிக் அடிச்சீங்க அப்படின்னா இங்க வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் இங்க வருது. ஃபெயில் ஆன ஸ்டூடெண்டோட மார்க் ஸ்கிப் ஆயிருது. ஸோ இப்போ நீங்க ரேங்க் ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம இப்போ டைரக்டா ரேங்க் போறோம். ரேங்க் யூஸ் பண்றதுக்கு வந்து இங்க ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து இஃப் எரர். இஃப் எரர் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இடையில பாத்தீங்கன்னா பிளாங்க் இருக்கு. ஸோ இந்த பிளாங்கையுமே இஃப் எரர் யூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். அது எப்படிங்கிறது பாத்துக்கலாம் வாங்க. இஸ் ஈக்குவல் டு இஃப் எரர், அதுக்கப்புறம் ரேங்க் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ரேங்க்
பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ரெஃபரன்ஸில் எது இந்த மார்க் K3 கமா எதிலிருந்து எது வரைக்கும் K3ல இருந்து உங்க லாஸ்ட் மார்க் வந்து K26 செல் வரைக்கும் இதை எடுத்துட்டு F4 அமுத்தி இந்த செல்லை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஆர்டர் என்ன நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ 0 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பிளஸ் கவுண்ட் இஃப் யூஸ் பண்றோம். கவுண்ட் இஃப் எதுக்காக நம்ம வந்து இங்க உங்களோட மினிமம் மைனஸ் இதை எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ ட்ரூ ஆயிருந்தது அப்படின்னா தான் இங்க வேல்யூ வரும். அதர்வைஸ் இதை வந்து கவுண்ட் இஃப் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ இங்க வந்து ரேஞ்ச் கொடுக்குறோம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் செல் எது K3 தான். K3 செல்லை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம் F4 அமுத்தி. ஸோ K3 செல்லை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரேஞ்சு கொடுத்துறோம். எது வரைக்கும் K3 மட்டும்தான். அந்த ஒரு செல்லை மட்டும்தான் இது கம்பேர் பண்ணும். இது ஓகே அப்படின்னா கிரிட்டீரியா அப்போ அங்க வந்து வேல்யூல K3 வந்துரு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -1 கமா இந்த வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா வேல்யூ வரும். இன்கேஸ் வேல்யூ ஃபெயில்னா இன்வெர்டட் கமாவில் blank. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஸோ இங்க ரேங்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டபுள் கிளிக் அடிச்சீங்கன்னா இவங்களோட ரேங்க் இங்க பாத்தீங்கன்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ரேங்க் வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ரேங்க். அடுத்தது உங்களுக்கு இந்த செல் இப்ப வந்து பி மார்க் வந்து வேண்டாம் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா கே மேல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் அடிச்சு இங்க வந்து ஹைடு மேல கிளிக் பண்ணிருங்க. பூராமே உங்களுக்கு ஹைட் ஆயிருது. இப்போ உங்களுக்கு பாஸ் ஃபெயிலோட ஸ்டூடெண்ட்டை ஹைலைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இந்த செல்லு பாஸ் ஃபெயில் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நேரா கண்டிஷனல் ஃபார்மேட்டுக்கு போறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்ல நியூ ரூல்ல போட்டு இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டென்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க செல் வேல்யூ வந்து நமக்கு என்ன ஸ்பெசிபிக் டெஸ்ட் தான் கொடுக்குறோம். என்ன ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்றோம். ஸோ நம்ம இங்க ஃபெயில்னு டைப் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போறோம். ஃபார்மேட்ல ஃபில் கலர்ல நம்ம உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்துருங்க. ஃபெயிலான ஸ்டூடெண்ட் இங்க வந்து ஹைலைட் ஆயிட்டாங்க. அடுத்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க்கை ஹைலைட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நீங்க இந்த ஃபுல் மார்க்ஸ் வந்து ரேங்க் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல்ல போயிட்டு ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டெயின் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க செல் வேல்யூ பெட்வீன் இருக்கு. ஏன்னா நம்ம 1 ஆர் 2 3 மூணு பேர்த்தை தான் ஹைலைட் பண்ணணும். ஸோ 1 to 3 இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க கலர் கொடுக்கணும். கலர் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓகேல இவங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. 1 2 3 ஹைலைட் ஆயிடுச்சு. பாஸ் ஃபெயில் ஹைலைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ரேங்க் ஷீட் உண்டாக்கலாம். ஸோ யார் யார் பாஸோ யார் யார் ஃபெயிலோ அவங்களுக்கு உண்டான மார்க்ஸ் இங்க ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம இந்த டெமோ ஷீட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம். நீங்க டைரக்டா அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.